ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம்.எஸ். பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. குளிர் தாங்க முடியல, முடிச்சுட்டே இருந்துக்காரு சார். அவர் கம்பளி எடுத்து எனக்கு போட்டு ஃபுல்லாக போத்தி விட்டு உட்காந்து எந்திரிச்சோன்னு பாருங்க, ஃபுல்லாக மயாச்சை பார்ப்பாங்க. அந்த மாதிரி நல்லா பார்த்து போயிட்டு என்னை காப்பாற்றினதே அவர் தான். எங்கள் அப்பா எங்கள் அண்ணா பண்ணாததை கூட அவர் எனக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவருடைய இந்த இழப்பு உங்களுக்கு எப்படி சார்? என்ன அந்த மாதிரி இருக்குது. மீண்டும் ஒரு விஜயகாந்த் வருவார், மீண்டும் இந்த ராஜு வந்து மேகப்பன் ஆகுன்னு எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இருக்குது. அவர் பார்க்குற என்ன எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாத நிலைமையில அவ்வளோ மனவேதனை, மன கஷ்டங்கள் எங்களுக்கு. நாங்கள் அடிக்கடி போய் பார்த்துருக்கேன். பார்க்குறேன், பார்த்தோன்னே என்ன அப்படின்னா அவரே அழுதுட்டு வரும். எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு சார். ஸ்ட்ரோக் வந்து நேராக ராமச்சந்திரன் அட்மிட் பண்ணிட்டேன். என்ன வந்து கேட்டார், இதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு எல்லாம் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். ஒன்று ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு அதுக்கு என்ன சொல்ல நான் ஏற்றுக்கிறேன். 1 லட்சம் கொடுத்தாரு உடனே அட்வான்ஸ். அவர் இல்லைன்னா என்னை காப்பாற்றலாம் சார். எல்லோரும் முடிச்சு போச்சுன்னு நினச்சாங்க. என்னைய ஆக்சிடென்ட் ஒன்றும் வேணாம். என்ன சார், நான் சாப்பிட்டு வந்துட்டேன், ஒன்றும் வேணாம் அப்படின்னு விட்டாங்க சொன்னேன். அழுதுட்டார். நான் அழுக, அவர் அழுக, நான் அழுக, நான் அழுக, அவர் அழுக, நான் அழுக, இதே தான். முடிஞ்சோன்னே சார் நேராக வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னு. ஏன் இப்போ உங்களுக்கு வீட்டில் போய் என்ன சொல்லுவீங்க? என்ன சார் விடிய ஒர்க் பண்ணி தூங்க உடம்பை பார்த்துங்க சார் அப்படின்னா கலைஞரை பார்த்துட்டு வரலாம். அறிவாளத்தில் வந்து காலை 4 மணிக்கு அவர் என்ன சொல்லி வாய்க்கும் போவார். என்ன ஏன் இப்போ வந்து நிற்கிறேன்? இல்லைண்ணே ஷூட்டிங் பண்ணி அப்பா பார்த்து போகலாம், அப்பா பார்த்து போகலான்னு அப்படியே ஓப்பன் பண்ணால் இப்போ கரெக்டாக பிளட்டு ஃபுல்லாக கண் ஃபுல்லாக பிளட் இருக்கும். அந்த மாதிரி நம்மளை ஏற விடாமல் கஷ்டப்படாமல் என்னையை பார்த்துக்கணும். நான் அவரை பார்க்கணும், அவருக்கு என்னையை தான் பார்த்துக்கிடுவார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம கேப்டன் முன்னேற்றம் எல்லாம் நல்லா இருக்கேன். இப்போவும் நல்லா இருந்துகிட்ருக்கேன் சார். இப்போது எங்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திரையிலையும் சரி நேர்லையும் சரி ஒரு கம்பீரமாக வந்து பார்த்துருக்கோம். அண்ட் திரையில் அவரை ரொம்ப அழகாக காட்டினது நீங்களே வந்து சொல்லலாம். பர்சனல் மேக்கப் மேனாக கிட்டத்தட்ட 39 வருஷமாக 150க்கும் மேற்பட்ட படங்கள் அவருக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவரை முதலாக நீங்கள் இப்படி பார்க்கும்போது அவர் உடல்நிலை குறை காரணமாக இப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ஏன்னா அவரை அழகுபடுத்தி எங்களுக்கு காட்டினதே நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது சார் ஃபர்ஸ்ட்? அது அவர் பார்க்குற என்ன எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாத நிலைமையில அவ்வளோ மனவேதனை, மன கஷ்டங்கள் எங்களுக்கு. நாங்கள் அடிக்கடி போய் பார்த்துருக்கேன். பார்க்குறவங்க நம்ம பார்த்தோன்னே என்ன அப்படின்னா அவர் அழுதுட்டுவார். அழுக உட்காரு அப்படிம்பாரு. உட்காந்துட்டு இருந்து பார்த்து நம்ம கஷ்டம் விட்டு சரி போயிட்டு வரேன்னு சொன்னால் விட மாட்டார். எனக்கு டைம் போகணும், பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, கூட இருங்க கொஞ்சம் டைம். நம்ம கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பேசுவோம் அவர்கிட்ட ஜாலியாக. அவரும் ஜாலியாக பேசுவார், நானும் ஜாலியாக பேசுவேன். அப்போ தமாசை சிரிச்சா அவருக்கு சிரிச்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ உடனே அண்ணி சொல்லுவாங்க, அண்ணே இருங்கண்ணே, அண்ணன் கூட கொஞ்சம் பேசிட்டுருங்க, காய்ப்படுத்தலாம் சாப்பிட்டு நீங்கள் போங்கண்ணே. சாப்பாடெலாம் வேண்டாம் அண்ணி, நான் உடனே இருந்துட்டு போங்க. அவர் பேசிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் பேசிட்டே இருப்பார். அவர் சிரிக்க வச்சா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. சிரிக்க வச்சா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. உங்களுக்கு அவர் பர்சனலாக என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கிட்டத்தட்ட ஒரு 39 வருஷம் அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னென்னலாம் ஷேர் பண்ணியிருக்காரு உங்ககிட்ட பர்சனலாக? என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. அன்பு மாத்திரம் கொடுங்க, ஒரு டப்பால் எனக்கு போதும், இப்போ ஒன்றும் வேண்டாம் சார் கேட்பார் அடிக்கடி. அவர்கிட்ட வேலை செய்கிறான், சம்பளம் கொடுக்குறாரு, அன்பு கொடுக்குறாரு, வாசல் கொடுக்குறாரு, மரியாதை கௌரவத்தை நல்லா கொடுக்குறாரு. கௌரவம் நம்ம மேக்கப் ஆனால் இப்படி தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறார். ஒரு முறை வந்து நரசிம்மா ஷூட்டிங்கு, இவன் பேர் நம்ம ரம்யா கிருஷ்ணன் வந்து பிளேட்டில் ரம்யா கிருஷ்ணன் அவன் டச்சு பையன் அஸ்டன்னு போயிட்டாங்க. ஃப்ளைட்டில் போய் இறங்கிட்டாங்க முதல்ல. இவர் போயிட்டார். இவர் ஃப்ளைட்டில் போனான்னா என்னை பார்த்தா எனக்கு காண இல்லை போல இருக்குது, விட்டார். கோபத்துலேயே இருந்திருக்காரு. இது எனக்கு தெரியும் எந்த விஷயம். நான் மேனேஜர் மாதவன் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் வேணும், நம்ம ரொம்ப பேர் டெக்னீஷியன் போகிறாங்க, அவங்க கூட கூட்டிகிட்டு போகணும், நான் ட்ரெயினில் வரேன்னேன்டாவில். ஐயா நாளைக்கு நான் மாட்டிக்கிட்டேன், என் வேலையில் போயிடும், நீங்கள் தான் பதில் சொல்லணும், அது நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட அப்படின்னாரு. ஃபோனு காய்ச்சி கஞ்சாது. எப்படி என் மேக்கப் அவனுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு போட்டேன், யாரை கேட்டு போட்டேன், எதுக்கு எப்படின்னு நான் ஃப்ளைட்டில் தானே போகணும். அவர் ஏன்னா அவருக்கு ஒரு டிக்கெட்டு போட்டால் பக்கத்தில் காலியாக இருக்கும் சீட்டு, அதில் வந்து யாராச்சும் விஜயகாந்த் சொல்லிட்டு உட்காந்துருவாங்க.
உட்காந்தா பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் யாராவது தொண்ணு பேசினா பிடிக்காதனால எங்கள் போர்டிங் கார்டு எடுக்கிறப்ப 2 பேருக்கும் சேர்த்து பக்கத்து பக்கத்து தான் சீட்டு. போர்டிங் கார்டு எடுத்துவார் சீட்டு. அவரே போய் போர்டிங் கார்டு எடுத்துவார். நான் மாற்றி எடுத்துருவேன். சரி அவர் ஏன் தொந்தரவு பண்ணாமல் பின்னாடி எங்கேயாவது உட்காந்துக்கணும் பார்த்து அவரே போர்டிங் கார்டு போய் எடுத்து 2 பேர் பக்கத்து. அந்த இதுக்காக என்ன பண்ணாரு, நான் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டார். ஃப்ளைட் டிக்கெட் தாங்க. எந்த ஹோட்டலில் தங்கினாரோ அங்கே தான் தங்குவார். ஒரு முறை டெல்லியில் மாநகர ஷூட்டிங் நடக்குது சார், டிசம்பர் மாதம். சரியான குளிர், பிளட்டும் வந்துடும். அந்த மாதிரி டீலுப்பா அதுலேயும் ஏசி போட்டு அவர் படுக்கிறாரு. என்னையும் அங்கே படுக்க சொல்லிட்டாரு. சார் என்னை விட்டுருங்க சார், நான் ஏசி எங்கேயாச்சும் நான் படுத்துக்கிறேன் சார். படியா நீங்கள் என்னை விட்டு விட்டு எப்போ பார்த்து தப்பிச்சு போகிறீங்க, எங்கே போகிறான்னு என்ன பண்ணுறேன் நைட்டில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் குளிர் தாங்காதுன்னு நான் என்ன பண்ணேன். ஒரு வழி இல்லையே, மறுநாள் சண்டை போடுவார், மேக போட மாட்டேன்னு அடம் பிடிப்பார், குழந்தை பிள்ளை மாதிரி அடம் பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சரி சார்னு படுத்துட்டேன். குளிர் தாங்க முடியலன்னா முழிச்சுட்டே இருந்திருக்காரு சார். என்னை போட்டு அவர் கம்பளி எடுத்து எனக்கு போட்டு ஃபுல்லாக போத்தி விட்டு உட்காந்து நான் எந்திரிச்சோன்னு பாருங்கள். இப்படிலாம் யாச்சை பார்ப்பாங்க. எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டு போயிட்டாரு. எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு சார். ஸ்ட்ரோக் வந்து நேராக ராமச்சந்திரன் அட்மிட் பண்ணிட்டேன். என்ன வேணும் கேட்டார். எல்லாம் ஒன்றும் வேணாம், என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். உடனே ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு அவருக்கு என்ன செலவு நான் ஏற்றுக்கிறேன்னாரு. 1-2 லட்ச ரூபா கொடுத்தாரு உடனே அட்வான்ஸ். இங்கே சொல்லுங்க டாக்டர்கிட்ட பார்த்துங்க சார். அவர் இல்லைன்னா என்னை காப்பாற்றிருக்க முடியாது சார். எல்லாம் முடிஞ்சு போச்சு தான் நினச்சாங்க. என்னைய போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு, வர மாட்டாங்கன்னு தான் நினச்சாங்க. இவங்க வந்து பேசி சரி விஜயெல்லாம் வராங்க, பெரிய ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு இது ரொம்ப இது இருக்குது, காப்பாற்றினா ரொம்ப கஷ்டம் சார். அதெல்லாம் கடைசியாக நீங்கள் எப்போ அவரை பார்த்தீங்க, எப்போ அவர்கிட்ட பேசுனீங்க, என்ன பேசுனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒயிட் பேப்பருக்கு பாருங்கள், இந்த டிவி கிட்ட விஜயகாந்த் பார்த்தீங்களா, கடைசியாக எனக்கு கையெழுத்து போட்டு இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முந்தைய கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. போட்டு என்ன போட்டு பாருங்கள் சார், கலைமாமணிக்கான பரிந்துரை கடிதம். அதாவது எனக்கு கலைமாமணிக்காக பரிந்துரைக்கிறதுக்காக லெட்ரு எடுத்து கேட்டார். எனக்கு முதல்ல அந்த அம்மாட்ட சொல்லி, ராஜனுக்கு கலைமாமணி கூட ரொம்ப நாளாச்சு, ஒன்றும் கொடுக்கல, அந்த மாதிரி வீரவஞ்சமனுக்கு சிறந்த ஒப்பனைன்னு கொடுத்தாரு கலைஞர். அப்போது அதுக்கப்புறம் ஒன்று முடிஞ்சு அவரே லெட்ரு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா விஜயகாந்த்? கடைசியாக பார்த்தேன் சார். பார்த்தீங்களா லெட்ரு? என்ன சொன்னார் சார்? பேசுனீங்களா அவர்கிட்ட? ஆக்ஷன் அதுக்கு முன்னே எனக்கு இப்போ சொன்னதுக்கு முன்னே ஒருத்தர் பேசினார். 2 போகிறப்போ உட்காந்துட்டே இருந்தார். வந்துருக்குன்னு என்ன பண்ணணும்னு கேட்டார். கையெழுத்து பண்ணேன், லெட்ரு கொடுங்கன்னாரு. அந்த அம்மாட்ட வச்சுருந்தாங்க, கொடுத்தாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. சரி ஓகே. பேச முடியல, ஆக்ஷன் மட்டும். பேச முடியாது. சில பேர் பேசுவோம், நான் பார்த்தேன் பேசினேன் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரும் அளவுடு கிடையாது சார், யாரும் அளவு கிடையாது. நம்மளை எப்போனாலும் வாங்க, எப்போனா அவனுக்கு யார்ட்டும் கேட்கணும், நீங்கள் பாட்டில் வாங்க. நான் கேட்க மாட்டேன், ஒன்றும் மாட்டேன். நான் பாட்டில் கழட்டோன்னா நேரம் உள்ளே போயிடுவேன். பின்னாடி தான் உட்காந்துருப்பேன் ரூமில். உட்காந்து தொட்டை கையில் அப்படி அமைக்கி பார்த்துட்டு எல்லாம் பிடிச்சி பார்த்து நல்லா இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, இது மாத்திரம் சரியான சரியாயிரும், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னா அழுதுருவார் சார். நம்மளை பார்த்தோன்னு அழுதுவார். நம்ம ஆளுங்க உடனே ஒரு கூட்டு போய் சொல்லிட்டாங்க. என்னை நம்ம சத்தம் போட்டு அழுதுனா வம்பு இல்லை. எப்படின்னு சார், காலையில் 5 மணிக்கு போய் மூஞ்சியில் முழிச்சேன்னா நைட்டுக்கு அவர் தூங்குற வரைக்கும் நான் தான். அவர் தூங்க வச்சு தான் என் ரூமுக்கு நான் போவேன். சரி, இந்த பொள்ளாச்சி போனால் ஆண்டு சாதனம் கொடுத்தேன். வேறு பம்பாய், டெல்லி அந்த மாதிரி போனால் ஸ்டார் ஹோட்டல் தானே, அங்கே போனால் ஒரே ரூம் தான் 2 பேருக்கும். அங்கே யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் விட்டுட்டு வந்துடுவேன், வெளியில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு வருவேன். சார், அவரை அழகுபடுத்தி அழகு பார்த்ததே நீங்கள் தான் சார். அவரை இப்படி பேச முடியாமல் ஆக்ஷன் பண்ணி பேசுகிறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? எப்படி இருந்துச்சா கேட்குறீங்க? சொல்ல முடியல சார், எப்படி இருக்குன்னு கேட்க முடியல. இங்கேருந்து நான் ஸ்டில் போட்டார் சுரேஷ் வாசன் ஒருத்தர் போகணும், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னார். கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போனோன்னே சேர போகணுன்னு சொன்னார். அப்போ பேசினார். ஒருத்த பையன் அசிஸ்டன்ட் இருக்கான் அங்கே குமார், அங்கே இப்போ கூட இருப்போம், லெஃப்ட் ரைட் மாதிரி எல்லாம் ஆகுறான். சேரோட பக்கத்தில் உட்கார வச்சார். காப்பி சாப்பிட்டேன். ஆனால் ஒன்றும் வேணாம். என்ன சாப்பிட்டு நான் சாப்பிட்டு வந்துட்டேன், ஒன்றும் வேணாம் அப்படின்னு.
இப்படித்தாங்க சொன்னேன். அழுதுட்டார். நான் அழுக, அவர் அழுக, நான் அழுக, நான் அழுக, அவர் அழுக, நான் அழுக. இதே தான் இங்கே. எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆனார், அந்த அந்த இதுதான் எனக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இதனால் அந்த கஷ்டம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. எப்படி இருக்க முடியும்? நாங்கள் எப்படி இருந்தவங்க. ஒரு முறை செந்தூர் போயில சார் ஃபைட்டிங் நடக்குது நிலாம்பூர், கேரளாவில். கேரளா நிலாம்பூர் கலந்தப்போ மேலே அந்த ஐ பிளட் போடணும். ஐ பிளட்னா கண்ணுக்குள்ளே பிளட்டு மாதிரி வரணும். ஓப்பன் பண்ணால் ரெட்டிஷாக வரணும். அதுக்கு ஒன்று ஐ பிளட். ஐ பிளட்மா நான் தான் போகணும், யாரும் போட முடியாது. போட்டால் எல்லாம் ஒழிக்கிறீங்களா, ஒழுங்கு அச்சுமாருவேன். மேலே ஏறினேன், நான் கீழே வரேன், நீ மேலே ஏற, நீ வாய் எங்கே விழுந்துட்டிங்கன்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது ட்ரெயின். அது போய் நின்றுட்டு நான் மேலே போட்டு விழுந்துட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் பிளட்டு போட்டு நீங்கள் மேலே பார்த்துட்டு ஒளியிடும் சார், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்றாரு. கரெக்டாக வந்தார். நான் அப்படியே மேலே அப்படியே கண்ணை முடிச்சார், போட்டேன் பிளட்டு, கண்ணை முடிச்சார். அப்படியே ஏறினா சார். ஏறி ஒரு சுட்டு கூட பிளட்டு வெளியே வரோம், ஃபுல்லாக பிளட்டு கண்ணுக்குள்ளே. எனக்கு படம் பார்த்துருப்பீங்களா செஞ்சுருப்போம். ஆமாம், ஃபுல்லாக பிளட்டு அப்படியே வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணால் கரெக்டாக பிளட்டு ஃபுல்லாக கண் ஃபுல்லாக பிளட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்மளை ஏற விடாமல் போடணும், கஷ்டப்படாமல் என்னை பார்த்துக்கணும். நான் அவரை பார்க்கணும், அவர் என்னையே தான் பார்த்துக்கிடுவார். என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறோம். ட்ரெயின் போயிடும், கேப்டன் பரவாயில்ல, நம்ம தேனியில் ஷூட்டிங் நடக்கப்போ ஸ்பீடாக போகும். நான் ட்ரெயினை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். என்ன நடக்குமோ எதுனா. ராவுத்தர் வந்து, நீ ஐயா உன் பெரிய மனுஷன், உடனே நிமிஷம் நான் விஜய் அனுப்புகிறேன், அவன் ஆர்வ குளத்தில் தான் பண்ணுவான், நீ ஒத்துக்கிறாத, பார்த்துமா சூப்பர் சூப்பராக சொல்லிடு, இதை பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க சொல்லு, உனக்கு ஒரு தப்பாக தெரிஞ்சால் சொல்லி மாஸ்டர்கிட்ட பண்ணான்னு சொல்லிடுனா, நான் சரி சார் நான் பார்த்துக்கிறேன். ராவுத்தர் தான் எல்லாம் சொல்லி விட மாட்டேன். உடனே நிமிஷம் வரேன், அதான் நானே வரல அவனுக்கு, நீ ஒரு பெரிய மனுஷன், உன் பேச்ச கேட்பான் அந்த ஆள், நீங்கள் பார்த்துக்க அவரை அப்படிம்பாரு. நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் போகாமல். அதனால் எனக்கு தான் கேட்பாரு. ஃபாலோ பண்ணிட்டு பொண்ணு உடனே குதிரையில் போயிட்டுருக்கப்போ பார்த்துட்டாரு. நான் இந்த பக்கம் ஓடுறேன், அந்த பக்கம் அவர் அந்த பக்கம் போகிறாரு. பார்த்து ரெயில் பண்ணி ஷார்ட் நிப்பாட்டார். அது எதுக்கு ஓடியாராரு, எதுக்கு ஓடியாரு தேவையில்லாம் பின்னாடி அப்படின்ட்டு நிப்பாட்டி ட்ரெயினுக்குள்ளே ஏறி, எனக்கு ட்ரெயினுக்குள்ளே இருந்துக்கோங்க, நான் வேணும்னா உங்களை கூப்பிட்டுக்கணும், ட்ரெயினில் ஏறி உட்கார சார். ட்ரெயின் போனால் ட்ரெயினுக்குள்ளே வாங்க, நாங்கள் பாலப்பா ஏதாச்சும் வேணால் நான் வாங்கி அவன்கிட்ட கேட்டுக்கிறேன், ஸ்ப்ரே எல்லாம் தான் எதாக இருந்தால் நான் வாங்கிக்கிறேன். வெட்லாத்து ட்ரை கிளாத்து எப்போயும் அவர் பாக்கில் வச்சுக்கிடுவார். இந்த மாதிரி சீன்லாம் பின்னாடி போக முடியல, ஓட முடியல, கார் சேஸுக்கெல்லாம் பண்ணுறப்போ ஓட முடியாது, போக முடியல நம்மளால். இல்லை இதுக்குன்னு ஒரு ஆள் போகணும், அப்புறம் தலை மறையணும். அதுக்கு என்ன பண்ணுவார், எல்லாம் ஏன்ட்ட கூட்டுங்க, கிளிசரின் இருந்தாலும் சரி, ஸ்ப்ரே இருந்தாலும் சரி, வெட்காத்து எல்லாம் பாக்கில் அவரே வச்சுக்கிறாரு. எனக்கு பேர் அவரே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாரு. அங்கே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும் சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது, அதாவது விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவக்கும் கண்கள் தான் ஞாபகம் வரும். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் இதுதானா சார், அந்த பிளட்டு கண்ணில் ஊற்றுங்களா? பிளட்டு சார் ரொம்ப லைட்டாக ஒன்று கிளிசன் போட்டு கண்ணை மூடிட்டு ஒரு தேய்ச்சா ரெட்டிஸ் ஆகிடும். சிவாஜி படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி ரெட்டிஸ் ஆகுது, அவர் போட்டு கிளிசனை போட்டு 2 விரலும் மேலே தேய்ச்சிடுவார், தேய்ச்சோன்னா கண்ணு ரெட்டிஸ் ஆகிடும். சில பேர் தண்ணி போட்டு பாருமாங்க, ஆனால் பொய்யான தகவல் இதெல்லாம். அந்த மாதிரி கிடையாது. கண்டங்கத்திரிக்கான்னு ஒன்று விற்கிது விதை, அது கேரளாவில் இருக்குது. பேர் மோகன்லால் மம்பட்டிலாம் அந்த விதையை அப்படி கண்ணை அப்படி பண்ணி அந்த விதையை வச்சு கண்ணை முன்னே ரெட்டிஸ் ஆகிடும், ஃபுல்லாக ரெட் ஆகிடும் அந்த விதை, அப்படியே காய்ச்சிடும். இங்கே அது கிடைக்காது. அதனால் நாங்கள் ஐப்ளட்னு இங்கே விற்கிது, மேக்கப்புக்குன்னு விற்கிது, சினிமாக்குன்னு, அது வாங்கி நாங்கள் போட்டுருவோம். சார் இப்போ பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. முக்கியமாக என்னை காப்பாற்றினதே அவர் தான், எங்கள் அப்பா எங்கள் அண்ணா பண்ணாததை கூட அவர் எனக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவருடைய இந்த இழப்பு உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? என்னையும் நான் இழந்த மாதிரி இருக்குது. நானே இழந்துருந்தேன். எனக்கு என்னமோ சார் விதை, அதாவது கேப்டன் வந்து விதையில் என்ன விதைகளை இப்போ போட்டுக்கிற முளைப்பாருங்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போது மீண்டும் ஒரு விஜயகாந்த் வருவார், மீண்டும் இந்த ராஜு வந்து மேகப்பன் ஆவேன்னு எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இருக்குது. எனக்கு திரும்பி எந்திரிச்சு அது செடியாக மரமாக வந்து இந்த விஜயகாந்த் மீண்டும் வருவார் அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள இன்னும் இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் வருவார், எனக்கு நம்பிக்கை வந்து மீண்டும் வரலாம். மீண்டும் அடுத்த ஜென்மம் தான் வந்தாது நான் அவருக்கு மேக்கப் நான் போவேன்னு எனக்கு ஒரு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவருக்கு இப்போ இந்த இறந்தது வந்து தடங்களே கிடையாது, யாருக்கும் தடம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கம் சார் இது. இந்த மாதம் நல்ல மாதம், மார்கழி மாதம், ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கத்தில் இடம் இருக்குது அவருக்கு. எங்கேயும் தடங்கள் கிடையாது, அங்கங்கே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கம். இந்த மாதம் மார்கழி மாதம் அப்படி மாதம் அது. நிறைய பேருக்கு அது நல்லா விசாரிச்சு பாருங்க சொல்லுவாங்க. மார்கழி மாதம் சாவு வந்து ஒரு சாதாரண சாவு கிடையாது, இவர் கட்சி பெரிய புண்ணியம் தான் அது. இந்த மாதம் போனால் நல்லது.
போனால் ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கம் அவருக்கு இடத்துல இடம் இருக்குது, சொர்க்கத்தில் இடம் இருக்குது அவருக்கு, ரெடியாக இருக்காங்க. வேறு இந்த நரகங்கிறலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இவருக்கு சொர்க்கம், ஸ்ட்ரெயிட்டாக சொர்க்கம் தான். இவருக்குமே இன்றைக்கி வந்து சொர்க்க வாசம் தோன்றுருக்கு இந்த மாதத்தில் அவருக்கு. அந்த மாதிரி நல்ல மனுஷன், நல்ல அனுபவம். படம் முடியும்னு வச்சுங்களேன், படம் முடிஞ்ச உடனே அண்ணா எப்போ படம் முடியுதுன்னு அவருக்கே தெரியாது, என்கிட்ட கேட்பார், எப்போ நான் படம் முடியுதுன்னு. சரி இந்த 2 நாள் முடிஞ்சும் போல இருக்குது. சரி ஆள் கணக்கெடுங்க, எத்தனை பேர் இருக்காங்க டெக்னீஷியனு? 150 பேர் அப்படின்னு. அப்படி என்ன பண்ணலான்னு கேட்பார். கல்யாணம் ஆனவங்களுக்கு புடவை சட்டை எடுத்து கொடுங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுக்கணும். சரி காஸ்டியூமர் ராஜேந்திரன் ஃபோன் பண்ணி வர சொல்லுவார், உங்கள் கூப்பிட்டு ராஜன் எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேண்ட் ஷர்ட்டை இதுக்கு படம் முடிகிறப்போ சும்மா வெறும் கூட போயிட்டு வந்து பிடிச்சிரு பூசணி விட்டுக்கிறப்ப எல்லோரும் கூப்பிட்டு எல்லாம் அடிக்க வச்சுருப்போம். கல்யாணம் ஆனவங்களுக்கு புடவை ஒரு ஜாக்கெட்டு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பேண்ட் ஷர்ட். படம் முடிஞ்சுன்னு அவர்கிட்ட ராஜன் தான் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து எல்லோரும் கட் பண்ணி கொண்டு வந்து கவரில் போட்டு எல்லோரும் ஒன்றா கொடுத்துவார். போனோன்னு படம் முடிஞ்சு எல்லோரும் கொடுத்துருவார் சார். அந்த மாதிரி. ஆனால் கலைஞருடைய பொட்டுதல் வரும். உலகன் மகன் ஷூட்டிங்கு பிஜிபியை தாண்டி நைட்டே போயிடுவோம். நைட் ஷூட்டிங், நைட் ஷூட்டிங் சொல்லி தரவா என்னமோ இப்போ சாங்க ராதாமாவங்கள நைட்டே ஃபைட்டில் ஸ்விம்மிங் பூலில் சாங்க முடிஞ்சுன்னா 2, 3, 4 மணிக்கு முடியும். முடிஞ்சோன்னே சார் நேராக வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படிமே. ஏன் இப்போ உங்களுக்கு வீட்டில் போய் என்ன செய்ய போகிறீங்க? என்ன சார் விடிய ஒர்க் பண்ணி தூங்க, உடம்பை பார்த்துங்க சார் அப்படின்னா கலைஞரை பார்த்துட்டு வரலாம். அவர் கலைஞர் அறிவாளத்தில் வந்து காலை 4 மணிக்கு அவர் எழுந்திரிச்சு அப்படி வாக்கிங் போவார். ஷூட்டிங் முடிஞ்சு நேராக அறிவாளத்தில் வந்தால் அப்படி ஒரு வாரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்து என்ன ஏன் இப்போ வந்து நிற்கிறேன்? இல்லைண்ணே ஷூட்டிங் முடிஞ்சு அப்படி அப்பா பார்த்து போகலாம், அப்பா பார்த்து போகலான்னு வந்த மாதிரி அம்மா காஞ்சி போய் அந்த மாதிரி உழைப்பு அவருக்கு உடம்பு கெடுத்தது அவரால் தான் கெடுத்தார். கரெக்ட் டைமில் சாப்பிட மாட்டார். 12 மணிக்கு புலன் விசாரணை இதெல்லாம் விடிய போகும். இந்த அண்ணா நகரில் ஃபைட் நடக்கிறப்போ விடிய போகும். போயிட்டு வரப்போ சாப்பாடெலாம் ரெடியாக இருக்கும். என்ன கொஞ்சம் சாப்பிட்டுங்கன்னு. சாப்பிட்டா ஃபைட் பண்ண முடியாது என்னால். ஏன் என்னை தொந்தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னு. சாப்பிட்டுங்க சார் கொஞ்சம் போடுங்கன்னா எடுத்து வைங்க. எடுத்து வச்சு அப்படியே காரில் வச்சுருவோம் சாப்பாடு. காலையில் முடியும் 3:30 மணி 5 மணி முடிஞ்சுக்கும். நைட் சாப்பாடு 5 மணிக்கு சாப்பிட்டார் சார் காலையில். இதுதான் அவர் பண்ண தப்பு. அதுதான் அதே மாதிரி உலகம் பண்ணப்பட்டேன். விடிய நைட்டு ஆவானாச்சே நைட்லாம் சூனிங்க பாரு. காலையில் தான் சாப்பிடுவார். காலையில் வந்து இந்த பரோட்டா போட்டு கருக்கும் வச்சு பிரச்சனையும் பரோட்டா சாப்பிடுவார். அந்த மாதிரி டைமிங் சாப்பாட்ட டைம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட வந்து நீங்கள் சாப்பிட்டுருப்போம் நம்ம அவரை விட்டுட்டு எப்படி சாப்பிட்றது? நீ சாப்பிட்டு வந்தப்பறம் எனக்கு டச்சப் பண்ணுங்க பாரு, இல்லைன்னா கையை மோந்து பார்ப்பார். இதுக்கு என்ன பண்ணுறது? சரி சாப்பிட்டு சோப்பலாம்ட்டு கழிட்டு கூட வந்து பார்ப்பேன். சாப்பிட்டேன் சத்தியமாக சாப்பிடுங்க. நீங்கள் எடுத்து வச்சுருங்க சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், வண்டியில் வச்சுருங்க. எப்போ முடியும்? காலைல முடியும். காலைல முடிச்சு வீட்டில் எப்போ சாப்பிட்றாரு? காலைல வந்து சாப்பிட்டு அப்புறம் படுப்பார். படுத்து மத்தியானம் சாப்பிட மாட்டார். அப்படியே நைட் ஷூட்டிங் வந்துடுவார். இப்படி உடம்பு இருக்கிறது அவரால் தான். அதாவது தன்னை உடம்பை தானாக காப்பாற்றாமல் விட்டுட்டு உழைப்பு பிடிச்சிருக்கு. எதாவது சொல்லுவாங்க, நம்மளை வந்து படம் எடுக்கிறாங்க கொஞ்சம் லேட்டாக போனால் என்ன ஆச்சு? 2-3 ரூபா நஷ்டம். ஒரு நாளைக்கு 5 லட்சம் கைக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் அவங்க பேட்டை கன்வின்ஸு கொடுக்கணும். அது இப்போ இப்படி லேட்டாக போயிடுச்சுன்னா ஒரு நாள் லேட்டாக இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடும். இன்னொரு எக்ஸ்ட்ரா இப்படி இருந்தால் என்ன ஆகுது? எங்கேயோ போய் ரேஞ்சு. அதனால் அவங்களுக்கு நம்ம சாப்பிடலாமா? என்ன செத்தா போயிடப்போம் இப்படியே கேட்பேன், செத்தா போயிடும் அப்படின்னு. இல்லை சார் நம்ம ஆரோக்கியமாக தான் உடம்பு நல்லா, எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், உடம்பை பார்த்துக்குவேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு இல்லை, காசு எல்லாருக்கும் நான் பார்த்துக்கிடுவேன். எனக்கு செலவு பண்ண திறமை இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் ஆச்சுன்னா யாரும் செலவு பண்ண மாட்டான், நீ தான் பண்ணுவேன். ஆனால் நீ உங்கள் உடம்பை பார்த்துக்க பாரு. அப்போ எப்படி சார் இருக்கணும்? இப்படி சொல்கிற மனுஷன் எங்கே சார் இருக்காங்க? யார் இருக்கா? யாரும் கிடையாது. அந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக உழைக்கிறவர் சார். நமக்காக இல்லைன்னா அடுத்தவங்களுக்காக உழைக்கிறவர். இதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய செல்லில் எனக்கு அவருக்காக எதுவும் இல்லை, அடுத்தவங்களுக்காக தான். கேட்டேன் சார், நான் சொன்னது இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சும்மா எல்லாமே சார். A-Z நமக்கு தெரியும், எல்லாம் A-Z வரைக்கும் நமக்கு தெரியும். நல்ல விஷயம் கட்டு எல்லா விஷயம் நமக்கு தெரியும். மிச்ச பேர்லாம் யாரோ பேச வச்சு தான் பேசுவாங்க. நாங்கள் சொல்கிறத செய்வார், கண்ணால் என்ன பார்த்து சொல்லுவார், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்வார். S.A. சந்திரசேகர், R. சுந்தராணி, காரைக்குடி நாராயணன், ராமநாராயணன் 3 பேர் மேலே விசுவாசம் கொஞ்சம் பயந்து சொல்லுவாங்க. அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை இல்லைங்களா சார்?
மாதிரி இவர் வந்து இப்போ இது கூட சொல்லக்கூடாது சரிப்பாரா நம்ம செந்தூர பண்ணியம் படம் ஏதோ பையனுக்கு மார்க் ஏதோ ஒரு லெஃப்டியோ என்ன ஒரு படம் எடுத்தார் போல சரியாக போகல. அப்போ வந்தார் வந்துட்டுன்னு சம்பளம் என்ன விஜய்க்கையில் நான் தந்துடுறேன் சார், சம்பளம்லாம் வேணாம் சார், சும்மா போகிறேன் இல்லை விஜய் அது தப்பு, சம்பளம்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது நீ எடுத்துக்கொண்டு வேணே வேணாம் சாட்சிங்கிற போனேன் சர்டிஃபிகேட்னால தான் நானே வந்த இவ்வளோ ஆயிருக்கேன். உங்களுக்கு இது கூட பண்ணணும், இதுதான் ஒன்று காசு வாங்கி போனால் நான் மனுஷன் கிடையாது, விசுவாசி கிடையாது. உங்கள் மேலே நான் விசுவாசி, அதனால் உங்கள் பையன் நடிக்கட்டும், உள்ள ஹீரோ நடிக்கட்டும், நான் ஸ்டைலில் ஜூனியர்ஸ் மாதிரி வந்துட்டு போகிறேன், எனக்கு ஒன்றுமே கிடையாது, அதனால் எனக்கு ஒரு இதுவும் கிடையாது. உங்கள் பையனுக்கு லிஃப்ட் கொடுத்த பாருங்க, உங்களுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அவர் சம்பளமாக நடிச்சார் அந்த படம். அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். அது மேலே அவர் இவர் மேலே பாசம், இப்போ அவர் மேலே பாசம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இன்றைக்கி வில்லன் வந்தால் மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகான் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி விட்டால் நடந்தே போகிறார் சார், நல்ல மனுஷன் அந்த ஆள், விசுவாசி நல்ல விஷயம் மன்சூர் அலிகான். பூந்தமல்லி ரோட்டில் அந்த கல்யாண மண்டபத்துக்கு போகிறப்ப நடந்த கூடத்தில் நடந்தே வராங்க, கட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு. வைதேகி காத்திருந்தால் தான் முதல் படமே வந்து பண்ணியிருக்கீங்க அவருக்கு, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு. முதல் படத்திலே வந்து தாடி வைக்கணும் அப்படின்னும் போது அப்போல்லாம் கதாநாயகர்கள் யாருமே பெருசாக வந்து தாடி வைக்க மாட்டாங்க, மீசை வச்சுட்டு நல்லா ஷேவ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஆசைப்படுவாங்க ஹீரோ. இவர் டைரக்டர் சுந்தரராஜன் வந்து விட்டாங்க இருக்கணுன்றார். அவருக்கு சுந்தரராஜனுக்கு நல்ல மரியாதை கொடுப்பார், சுந்தரராஜனுக்கு நல்ல மரியாதை கொடுப்பார், பயப்படுவார். அதை விட்டு எஸ் சந்திரசேகர் ரெண்டும் நல்லா பயப்படுவார். அப்புறம் தான் காரைக்குடி நாராயணன், அவர் கொஞ்சம் டைரக்டருங்களுக்குலாம் கொஞ்சம் பயந்துருச்சு, 1000 பேர் நடப்பார். சார் நீங்கள் அதுக்கடுத்து தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட தான் எல்லா படமும் பர்சனல் மேக்கப் பண்ணால் நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. ஸோ அவர் ஒரு சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கெட்டப்பும் வந்து போட்டிருக்காரு. ஊமை விழிகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தவசி, இந்த மாதிரியான படங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கெட்டப் போட்டிருக்காரு. ஸோ வெள்ளை முடியோடு வருவார், நிறச்ச தாடியோடு வருவார். ஸோ அந்த மேக்கப் பற்றி சொல்ல முடியுமா சார்? சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, ஏஜ் கேட்பேன் ஃபஸ்ட்டு. சரி உங்களுக்கு என்ன ஏஜ் சார் வேணும், அப்போ டேரக்டர் சொல்லுவார் இந்த ஏஜ் வரணும்னு, இந்த ஏஜ் வரணும், சரி ஓகே சார் இந்த ஏஜ் வேணும், நான் இவ்வளோ கிரே போட்டுக்கிறேன் ஒயிட்டு, அப்படியே ஒன்று இஷ்டம் என்னன்னாலும் பண்ணுங்க, எனக்கு இல்லை டேரக்டர் என்ன சொல்கிறேன் அதை கையும் மாதிரி. சரி சார் ஓகே நீங்கள் சொன்னால் போதும் எனக்கு அப்படின்னு சார் டேரக்டர்னு சொன்னார். டேரக்டர் மாதிரி சொன்னார், பண்ணேன். சார் கண்ணாடி பார்ப்பார், ஓகே எனக்கு பிடிச்சி போச்சு, டேரக்டருக்கு ஓகேன்னா ஓகேங்க. டேரக்டர் கேட்டேன், டேரக்டர் என்ன கெட்டப் சொல்கிறாரோ அந்த கெட்டப் தான் நம்ம பண்ண முடியும், நம்ம இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது இல்லையா. அந்த கதாபாத்திரம் என்னவோ அந்த கதாபாத்திரம் வச்சு சரி இத்தனை கிரே இவ்வளோ போடணும், இவ்வளோ கிரே போடணும், இந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி என்ன ஏஜ்னு சொல்லுவாங்க. இப்போ டபுள் டோல்னு வச்சுங்களேன், பையனுக்கு வந்து வித்தியாசம் சேஞ்சு காட்டணுமில்ல, நமக்கு சேஞ்சு காட்டினா தான் நல்லாயிருக்கும். என்னதை காட்டினாலும் விஜயகாந்த் தான் தெரிய போகுது, ஆனால் ஏஜை வந்து ஸ்க்ரீனில் காட்டவும் நம்ம ஏஜை காட்டணும், எவ்வளோ கிரே ஒன்று எவ்வளோ கம்மி பண்ணணும், அந்த மாதிரி தான் போட்டு நம்ம ஓல்டு கட்ட பண்ணுறோம். ஆனால் இந்த டபுள் ஆக்ஷனுங்கிறது ரொம்ப கஷ்டம் சார், நமக்கு தான் கஷ்டம். ஒரு முறை இவர் வானத்தை போல ஷூட்டிங் நடக்கிறப்போ எனக்கு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தேன் விக்ரம் சார். சார் 15 நிமிஷத்தில் என்ன சார் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு தான் உங்களை வச்சுருக்காரு அவர். நீங்கள் 15 நிமிஷம் எனக்கு பண்ணி கொடுக்கணும், நல்லா லைட்டிங்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன், மாஸ்க்லாம் பண்ணியிருக்கேன், ரெடியாக வைங்க அப்படின்னு. ஓகே சார் 15 நிமிஷம் நான் 10 நிமிஷம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணி முடிச்சுட்டு மீசையை டக்குன்னு எடுத்துகிட்டு தொடச்சிட்டு திடீர்னு எங்கே கட்ட போகணும், எங்கிட்ட போனேன் சரி வாங்க டக்குன்னு வாங்க இந்த லைட்டிங்லாம் சேஞ்ச் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவார், திரும்பி ஓல்டு கட்டில் வாங்க, ஓல்டு கட்டு டக்குன்னு பண்ணிடலாம், ஈஸி அது சும்மா லைட்டாக பிளாக் பண்ணி டக்கு ஈஸியாக பண்ணலாம். ஓல்டுலேருந்து எங்களை போகிறது அதுதான் கொஞ்சம் கஷ்டம், எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு துடைச்சிட்டு திரும்பி வரணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் சிரமப்படுவார் அவர், ஐயோ எரியுதுண்ணே பார்த்துனேன் பாரு, கொஞ்சம் பொறுத்துங்க சார் ஒரு 2 நிமிஷம் தான் அவர் டைரக்டர் வெயிட் பண்ணுறேன், நான் முன்னு முடிச்சுடுவேன். சரி சரி ஓகே ஓகே. ஸோ எது சொன்னாலும் கேட்பார் சார், எதுத்தே பேச மாட்டார், என்ன சொன்னாலும் கேட்பார். ஏன்னா நாளைக்கு புதுசு ஏதாச்சும் நினைப்பாங்களோ, தப்பாக நினைப்பாங்க, லேட்டாகும், டேட் எதாவது நடா இந்த சிரிச்சுக்கிறான்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் ஒன்றும் பேச மாட்டார், எது சொன்னாலும் ஓகேம்பார், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே சார். இப்போ அதான் அந்த ஓல்டு கெட்டப் அப்படின்னு சொல்லும்போது தவசிலையும் ஓல்டு கெட்டப்பில் தான் வந்திருப்பாரு. பெரிய அண்ணான்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்துலையும் ஓல்டு கெட்டப் வந்திருப்பாரு. அப்புறம் வானத்தை போல அந்த படத்துலையும் ஓல்டு கெட்டப். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் வந்து நிறைய படம் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் அந்த வித்தியாசம் காட்டுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, கேப்டன் அவர்கள்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ தவசிலாம் பார்த்தீங்கன்னா இந்த முடி லைட்டாக அந்த சுருண்டு இருக்கும், அந்த மாதிரிலாம் காட்டியிருப்பீங்க. நம்ம இஷ்டம் அதெல்லாம், நீங்கள் அது கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஓல்ட்லி கொஞ்சம் ஸ்டைலாக இருந்தால் நல்லா இருக்குமே, வலு வலு மொழு மொழு இருக்கும்.
இந்த பட்டை கங்க பட்டை வெள்ளை அதெல்லாம் போடாமல் கொஞ்சம் மாலை போட்டு கர்லிங்கெல்லாம் போட்டு இந்த கர்லிங் கிரேப்பர் ஹேர்னு ஒன்று இருக்குது அதை போய் இனிஷ் பண்ணி வச்சு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் டிசைனாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிப்போம். அதுதான் நம்ம இஷ்டம். இந்த சில்மிசம் பண்ணுற வேலை நம்ம இஷ்டம். கேரக்டர் மாத்திரம் சொல்லுவார் டைரக்டர். அது மாதிரி அப்புறம் இவர் கேட்பார் இது எதுக்குன்னு என்ன ஆனால் நீங்கள் ஃபிரேமில் பாருங்கள் அழகாக இருக்கும் அப்படின்னு. ஃபிரேமில் பாருங்க அது ஒரு ஸ்டைல் தான் சார், சும்மா தொங்குது கர்லிங் ஹேர்னு அந்த மாதிரி நம்ம வேணும்னாலும் கேட்பாங்க. அப்போ அதாவது சொன்னால் மறு வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணார் சார். அண்டு சின்ன கவுண்டர் படம் எல்லாருக்குமே வந்து ஃபேவரட்னு சொல்லலாம். அதில் நல்லா முடியை வழித்து வாரி வந்திருப்பாரு. அந்த ஐடியா எப்படி கிடச்சிரு? பர்சனலாக விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னார் அந்த கெட்டப்புக்கு? அது அவர் ஒன்றுமே தெரியாது சார். அது மேக்கப் பற்றி ஒன்றும் தெரியாது. என்ன சொல்கிறோமோ அவர் வந்து ஒரு பச்சை குழந்தை மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ செய்வோம் சரிம்பார். அதுதான் கிடையாது. அப்புறம் இவர் உதயகுமார் சார் ராஜனா எனக்கு வலுவலுன்னு நல்லா வலுக்கு செய்யணும், சரி வந்துருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும், விக்கெலாம் இருக்கக்கூடாது எனக்கு. இவ்வளோ தானே உங்களுக்கு நீங்கள் போங்கன்னு பார்த்தோம். என்ன விட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கிளிசரின் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு அப்படியே தடவிட்டேன். ஃபேஸில் போட்டால் மேக்கப் போயிடும், அது வேறு பயம் நமக்கு. போட்டு இதுக்கு எனக்கு மல் கிளாத்னு ஒரு கிளாத் இருக்குது, அதை வச்சு ஃபுல்லாக கட்டிடுவேன். கட்டிட்டு எல்லாம் டச்சப் பண்ணிவிட்டு ஸ்பாட்டில் போய் இந்த எடுத்துடுவோம். அந்த துணியை எடுத்துட்டோம்னா அப்படியே அமைக்கிடும் தலை. அந்த கெட்டப் அப்படியே ஆகிடும். அது அப்படி பண்ணது அந்த கெட்டப்பு. உங்களுக்கு பிடிச்ச கெட்டப் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நீங்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பல்வேறு கோணத்தில் வந்து காட்டியிருக்கீங்க. வயசானவராகவும் சரி, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் சரி, அந்த மாதிரி நிறைய விதத்தில் காட்டியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஆர்வத்தோட பண்ணது யூத்தை பண்ண எனக்கு வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் ரொம்ப அழகாக இருப்பார். அதில் இன்ட்ரெஸ்ட்டாக ரைச் பண்ணியிருந்தேன் நான். எப்படியாச்சும் அழகான போய் கேமராமேன் சாரவனா இல்லை சார் எனக்கு ஏதோ கொஞ்சம் ஏஜ் கம்மியாக காட்டுங்க சார். எப்போவுமே போய் ஏஜ் கம்மியாக காட்டுங்க. பக்கத்தில் ஹீரோயின் இருந்தாங்கன்னா ஹீரோயின் கலர்ஃபுல்லாக வருவாங்க எல்லாருமே. சார் அந்த ரேஞ்சுக்கு கலருக்கு அந்த ஈவன் பண்ணி கொடுங்க, இவர் அடிபடக்கூடாதுன்னு நான் அங்கே போய் சொல்லுவேன். கேமராமேன் சாப்பாடு நிறையா பண்ணார். சரி என்ன பண்ணேன், இன்னும் பிரேட் பண்ணுங்க நம்பார். இன்னுமே பிரேட் பண்ணால் ஒயிட் ஆயிரும், சுண்ணாம்பு வெள்ளை வெள்ளையாரு. இது நார்மல் எல்லோ ஷேடும் இந்த பிங்க் ஷேட்டை போட்டிருக்கேன். அந்த அம்மா காம்பினேஷன் கொண்டு வந்துன்னு சொல்லுவேன். சரவணன் ராஜராஜன் எல்லா கேமராமேன்ட்டும் முறவே சொல்லிடுவேன். நான் ஃபஸ்ட்டு டே மேக்கப் போகிற முன்னே போய் பேசிடுவேன். வீட்டுக்கே போயிடுவேன். ஒருத்து போய் இப்படி பண்ணி கொடுங்க, இப்படி செஞ்சு கொடுங்க, இப்படி மாதிரி. சரிண்ணே இன்றைக்கி என்ன பண்ண சொன்னீங்களோ என்ன பண்ணி தரேன்பாங்க. அந்த மாதிரி லைட்டிங் நான் பண்ணி தரேன் பாரு, அதெல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் நிறைய படங்களில் டபுள் ஆக்ஷன், அதாவது வயசான கெட்டப்லையும் நடிச்சிருக்காரு, ஒரு யூத் கெட்டப்லையும் நடிச்சிருக்காரு, ஓல்ட் அண்ட் யூத் கெட்டப்லையும் நடிச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கும் அதிக வேலையாக இருந்திருக்கும், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் நிறைய வேலையாக இருந்திருக்கும். இப்போ தான் வந்து சிஜி விஎஃப்எக்ஸ் நிறைய இருக்குது. அப்போ வந்து அவரே தான் டக்குன்னு கெட்டப் மாற்றிட்டு வந்து நடிக்கணும். போயிட்டு வருவார். நான் ரெடியாக இருப்பேன். உட்காந்து இப்போ டேபிள் சேர் போட்டு ரெடியாக உட்காந்துருப்பேன். வருவார், உட்காந்துருவார். ஒன்று விக் எடுப்போம், மாற்றுவோம், துடைக்கணும். துடைக்கிறப்ப கொஞ்சம் எரியும். எரிச்சிட்டு கொஞ்சம் கூலிங் போட்டு ஐஸ் போட்டு துடைச்சிட்டு உடனே மாற்றணும். வந்துட்டு ஒன்றே போயிடுவார். அண்ணா இப்போ வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னா ஒன்றே போயிட்டு டக்குன்னு வச்சுருவேன். மாஸ்க் தானே பேப்பர் அப்போல்லாம் பேப்பர் தானே ஒட்டியிருப்பாங்க கேமராவில், பிளாக் பேப்பரு போட்டு ஒன்றே போயிட்டு ஒன்றே வந்துடுவார். ஒன்றே ரெடியாக இருப்பேன். ஒன்று பண்ணால் டக்குன்னு அவங்களுக்கு தான் கஷ்டம். எனக்கு ஒன்று நின்றுக்கிட்டு ஒரு நாள் பண்ணேன். அவர் தான் போயிட்டு வரணும், மாற்றணும், எரியணும். ஃபேஸ் வந்து எரிச்சல் கொடுக்கும். கம் ஸ்பிரிட் கம் ஒடிக்கல் போட்டு துடைக்கிறப்ப எரியும் அவருக்கு. ஏதாவது சொல்லியிருக்காரா சார்? அந்த வேலை மாத்திரம் வச்சுக்கிற மாட்டார். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போயிடுவேன் நான். அவருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது, மிச்ச பேருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது. எப்படி நடக்குதுன்னு யாரும் தெரியக்கூடாது. அவ்வளோ ஒன்றுமே தெரியாது சார் அவருக்கு. வர சொன்னால் போச்சோன்னா போவார், வர சொன்னால் வருவார், உட்காருவார், எந்திரிப்பார். சரி முடிஞ்சு போயிடுச்சா அவ்வளோதான் போயிடுவார். அவ்வளோதான் சரி போகுது. அதோடு சரி. லைட் பண்ண சின்ன பண்ண பெரியவங்க அந்த வேறுபாடாக கிடந்து ஒரே மாதிரி தான் பழக்காரு, ஒரே மாதிரி தான் இருப்பார். யார்கிட்ட ஏற்று பேச மாட்டார், யாரும் கோவப்பட மாட்டார். அந்த மாதிரி கோவம் இருந்தால் என்கிட்ட காட்டுவார். லேசாக என்னென்ன இப்படி பண்ணுறீங்க அதில் ஒரே பார்த்தேன், அதுக்கு மேலே ஒன்றும் பேச மாட்டார். சரி அப்போ நான் உஷாரிக்கேன். ஓ ஏதோ டென்ஷன் இங்கே நடந்துருக்குது. சார் இப்போது நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறக்கல, அவர் வந்து விதைச்சிருக்காங்க, கண்டிப்பாக முளைச்சி விதைச்சு முளைத்து மீண்டும் இந்த மேக்கப் வந்து மேக்கப் பண்ண தான் போகிறேன் நான். இது கன்ஃபார்மாக நடக்கும்னு என் மனசுக்குள்ளத்தை வந்து நம்புறீங்களா நம்மளே நைட்டு எனக்கு தூக்கம்லாம் அதில் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான். நீங்கள் மட்டும் இல்லை சார், எல்லாருமே அதான் நினச்சிட்டு இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விதை இதைத்தான் சொன்னாங்க டிவியில், அதை வச்சு தான் விதையை நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, விதைக்கப்பட்டிருக்காரு, கண்டிப்பாக மீண்டும் முளைச்சி வருவார் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன் சார். அதுதான் எல்லாரோட நம்பிக்கையாகவும் இருக்குது. உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.
ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக.